வாட்டர் இன்லெட் இதில் தான் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கார்பன் ஃபில்டர். ஸோ இந்த ப்ரீ கார்பன் ஃபில்டரில் வந்து இந்த எக்ஸஸ் குளோரின், கலர், வாட்டர், பேட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு வாட்டர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். இதில் வந்து இந்த டஸ்ட்டு, மட்டு இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வர வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பம்ப் வழியாக உங்களுக்கு வாட்டர் வந்து ப்ரெஷர் போகும். ஸோ இந்த பம்ப்பு இருக்குது. ஸோ இந்த பம்பில் இருந்து வர வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெம்பரைனுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெம்பரைன் ஹவுசிங். இந்த மெம்பரைன் ஹவுசிங் உள்ள இருக்கிறது தான் வந்து மெம்பரைன். மெம்பரைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது மெம்பரைன். ஸோ இதுதான் உங்களுக்கு மெம்பரைன். இதுக்குள்ளே போகிறது. ஸோ இது வரைக்கும் வர வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட்டு, ஒரு அவுட்லெட்டு, ஒரு இன்லெட்டு, ஒரு அவுட்லெட் அப்படி தான் வரும். இப்போ மெம்பரைனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் இருக்கும், 2 அவுட்லெட் இருக்குது. இங்கே தான் வந்து இந்த வாட்டரை வந்து குட் வாட்டர் அண்ட் ரிஜெக்ஷன் வாட்டர் உங்களுக்கு பிரிக்கிறது. ஸோ பிரித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்பன் ஒன்று இருக்குது. இது வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணிட்டு எக்ஸஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிட்டு இதுலேருந்து வர வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் டேங்கில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் டேங்கில் போய்ட்டு ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் வாட்டர் ஃபுல் ஆகிட்டு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோட் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். சார் இப்போ இதுதான் வந்து ஆர்ஓ சிஸ்டம். இது நிறைய மாடல் இருக்குது, அதில் இது ஒரு மாடல். இப்போ இந்த ஆர்ஓ சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபில்டர் இருக்கும். இது இல்லாமல் வெளியில் வந்து ஒரு ஃபில்டர் வந்துடும். அந்த ஃபில்டரில் வந்து உங்களுக்கு ஒரு மைக்ரான் ஃபில்டர்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த சாண்டு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். இதை தாண்டி மிஷினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷினுக்குள்ளே ஒரு 4 ஸ்டேஜ் ஃபில்டர் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேஜ் ஃபில்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் ஃபில்டர், ப்ரீ கார்பன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த எக்ஸஸ் குளோரின், கலர், வாட்டர், பேட் ஸ்மெல் இதெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிடும். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர். ஃபஸ்ட்டு மைக்ரான் ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ செடிமெண்ட் ஃபில்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பம்பு, சொல்லாண்டு அந்த பார்ட் தனியாக இருக்குது, அது எல்லாமே கீழே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து தான் மெம்பரைனுக்குள்ளே போக போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெம்பரைன் தான் இந்த மிஷினுடைய ஹார்ட். இந்த மெம்பரைனுக்குள்ளே வாட்டர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெம்பரைனுக்குள்ளே வாட்டர் போகும்போது ரெண்டு விதமாக பிரியும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், இந்த 3 ஸ்டேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட்டு, ஒரு அவுட்லெட்டு, என்ன குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் உள்ளே போதோ அதே குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வெளியில் வந்துடும். வேற இப்போ மெம்பரைனுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்லெட் வாட்டர் உள்ளே போகும்போது அந்த மைக்ரான் ஃபில்டர் அந்த மெம்பரைனுக்குள்ளே போர் சைஸ் 0.001 மைக்ரான் போர் சைஸுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் அலோவ் பண்ணும். பேலன்ஸ் வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டராக உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த மெம்பரைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த மெம்பரைன். இந்த மெம்பரைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்லெட்டு, இது இன்லெட்டு. இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளேருந்து வர வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் வாட்டர் வரும், வெளியிலேருந்து வர வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம்மர் சீசனில் இதை ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கோடை காலத்தில் பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே உங்களுக்கு தேவையான வாட்டர் நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு மிஷினை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock மேலே வெஜ்ஜெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறம் 6 o'clock மேலே உங்களுக்கு மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் ஹாட் வாட்டர் போகக்கூடாது, குளோரினேட்டர் வாட்டர் போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னாக்கா மெம்பரைன் ஓப்பன் ஆகிடும். ஒன்று வாட்டரே வராது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரா வாட்டர் உள்ள என்ன இன்லெட் வாட்டர் என்ன போகுதோ அதே கண்டென்ட் தான் உங்களுக்கு வாட்டர் வெளியில் வரும். மிஷின் ஓடுற மாதிரி இருக்குமே தவிர மெம்பரைன் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால வந்து மிஷின் சப்ளை பண்ணுறவங்களும் சரி, மிஷின் யூஸ் பண்ண நமக்கும் சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே வந்து நல்லது தான். ஏன்னா எல்லாருமே ஹார்ட் அண்ட் மணி தான். ஸோ செலவுகளை நம்ம தவிர்க்கலாம், உடல் நலத்துக்கு தீங்கலாம் பார்த்துக்கலாம்.